ஹலோ கைஸ், நான் உங்கள் ஃபன்னி கேமர் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பேராஷூட் எஸ்கேப்பில் மாஸ்க் எஸ்கேப் பார்ட் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே பார்ட் 1 அப்லோட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி பார்ட் 2 அப்லோட் பண்ணுறோம். ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ண மாட்டீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ், மறக்காமல். சரி வாங்க, ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே ஃபஸ்ட்டு இந்த பில்டிங்க்கு கரண்ட் கொடுக்கணும், அதை மறந்துடக்கூடாது. இல்லைனா எந்த டோரையும் அந்த சைட்லாம் போக முடியாது கைஸ். அதனால் வாங்க, நான் எல்லா எஸ்கேப்புமே பார்த்துருப்பீங்க, கரண்ட்டு கொடுக்காமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இங்கே கேபிள் இங்கே தான் கைஸ், க்ரில் இங்கே தான் இருக்குது, பார்த்தாச்சு. அந்த க்ரில்லு நல்ல வேலை நமக்கு தேடணும்னு அவசியம் இல்லை, அந்த க்ரில் அசால்ட்டாக கிடச்சிச்சு. வாங்க ஃபஸ்ட்டு பில்டிங்க்கு பவர் கொடுத்துக்கலாம். வாங்க, ஏற்கனவே பார்ட் 1 அப்லோட் பண்ணிட்டேன் கைஸ். மாஸ்க் எஸ்கேப் கிடையாது, அந்த எஸ்கேப்புக்கான ஒரு பொருள். இன்றைக்கி பார்ட் 2 கைஸ். மெயின் எஸ்கேப் இருக்குது கைஸ், மெயின் எஸ்கேப் இன்னும் பண்ணல. மெயின் எஸ்கேப் கண்டிப்பாக நான் சீக்கிரம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன் கைஸ். பேராஷூட் எஸ்கேப். இப்போ வாங்க கீழே குச்சிடலாம். எனக்கு தெரிஞ்சு ஈவன் நான் வெளில போயிருக்கோம். வாங்க போகலாம், சீக்கிரம் போய் அந்த டோருக்கு போகலாம். வாங்க. ஓகே கைஸ், இருங்க, இந்த பங்கரை ஓப்பன் பண்ணலாம். ஓகே, பங்கர் ஓப்பன் பண்ணிடுச்சு கைஸ். இந்த பங்கரை ஓப்பன் பண்ணி நீங்களும் பண்ணுறீங்கன்னா க்ளோஸ் பண்ணுங்கள். ஆனால் ஈவன் சவுண்டு கேட்டு உள்ளே வந்துடுவா பங்கருக்குள்ளே, அப்புறம் நீங்கள் தான் அடி வாங்கணும். ஓகே வாங்க, நேற்று நமக்கு ஏதோ ஒரு சிலை செய்கிறது கொடுத்தானுங்க, இன்றைக்கி என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். கொஞ்சம் ஈஸியான சேலஞ்ச் கொடுத்தா நல்லாயிருக்கும் கைஸ். வாங்க பார்க்கலாம் என்ன கொடுக்குறாங்கன்னு. என்ன கொடுக்குறானுங்க, என்னன்னு தெரில கைஸ், இருங்க பார்க்கலாம். ஏதோ கொடுத்துருக்காங்க, த மிஸ்ட்ரி ஆஃப் சிமெண்ட்ரி கைஸ். இதுவும் ஒரு ஈஸியான எஸ்கேப் தான், பட் இது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு பொறுமை நிறைய வேணும். எடுத்தோடனே நமக்கு சேஃப்டி கொடுத்துருவாங்க. நம்ம இப்போ வந்து சிமெண்ட்ரிக்கு போவோம், அதாவது கிரேவியார்டு, அதாவது தமிழில் வந்து குணம் கைஸ் நினைக்கிறேன், சுடுகாடு, தமிழில் சுடுகாடுன்னுவாங்க. நம்ம அந்த சிமெண்ட்ரிக்கு போகலாம். வாங்க ஃபஸ்ட்டு இதெல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம், அப்போ தான் இந்த சைடு அது போகும். ஐயோ, இது எப்போ கைஸ் வருது? இது ஈஸி மோட்னால கத்த மாட்டேங்குது கைஸ், கொடுப்பா இருக்குது. ஈஸி மோடில் வேறு அங்கங்கே சவுண்டு போட்டால் அங்கேயே நின்றுடுது, வர மாட்டேங்குது. நம்ம பின்னாடியே நம்ம சுற்றின்னு வரதுக்குள்ளே அங்கேயே நின்று கிடக்குது. டே 2 கொண்டு போயிடுச்சு. சரி வாங்க, நம்ம ஜெயிக்கிறோம். மாஸ்க் பீஸ் கண்டுபிடிக்கணும். நம்ம எஸ்கேப் பண்ண நம்ம இப்போதைக்கு மாஸ்க் பீஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கிறோம். சரி வாங்க போகலாம். இருங்க, அந்த சேஃப்டி எங்கே போட்டேன்னு தெரில, இருங்க அதை எடுத்துக்கலாம். ஓகே கைஸ், சேஃப்டி எடுத்தாச்சு. இப்போ வாங்க நம்ம போயிடலாம், சீக்கிரம் போகலாம். சீக்கிரமாக போய் அந்த சிமெண்ட்ரிக்கு போட்டுடலாம். இப்போதைக்கு சேஃப்டி தேவைப்படும் கைஸ், ஆனால் இப்போதைக்கு யூஸ் ஆகாது. நம்ம இங்கே அது போட்டு போயிடலாம். இதோ இங்கே தான் நமக்கு இப்போ வேலை இருக்குது. வாங்க கைஸ் பார்த்துக்கோங்க, நான் ஒரு லூஸ் வேலை பண்ணிட்டேன் இங்கே. இது வீடியோ நடுவில் உங்களுக்கு தெரியும். நான் ப்ரோ அசிங்கமாக ஈவன் என்கிட்ட திருப்பி அடி வாங்குறீங்கன்னு கேட்பீங்க, அந்தளவுக்கு பண்ணி. நமக்கு 3 வேணும் கைஸ் ஸ்டோனு. ஒன்று வந்து மூன் ஸ்டோன், ரெட் ஸ்டோன், சன் ஸ்டோன். இங்கே வந்து ரெட் ஸ்டோன் கிடைக்கும் கைஸ். அதே மாதிரி சரி வாங்க கைஸ் போகலாம். நம்ம ஈவன் வேறு எங்கே இருக்குன்னு தெரில, அதுக்கிட்டேருந்து தப்பிச்சு 3 ஸ்டோனையும் எடுக்கணும். ஒரு ஸ்டோனு இப்போ நமக்கு வந்து கோடாலி வேணும். கோடாலி தான் நினைக்கிறேன், ஷவலுன்னுவாங்க. அது எங்கே இருக்குன்னா, இருங்க ஃபஸ்ட்டு ஈவன் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இல்லை, நமக்கு இந்த இடத்துல தான் கைஸ் ஷவல் கிடைக்கும். அதே மாதிரி இங்கே ஒரு கோழி இருக்கும், அது வந்து எதுக்கு ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து பிங்க் ரூம்னு ஒரு ரூம் இருக்கும், மினி கேம்ஸ்னு. அங்கே நமக்கு அந்த கோழி தேவைப்படுது. அவங்களுக்கு அப்புறம் காட்டுறது வருது பாரு ஈவன் கைஸ். ஈவன் ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் தப்பிச்சுன்னு கிடக்கிறேன் ஈவன் கிட்டேருந்து. சரி வாங்க, ஈவன் மேலே வர வச்சுட்டு நம்ம கீழே போயிடலாம் கைஸ். ஈவன் பக் ஆகிற மாதிரி ஒரு ட்ரிக் இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோவில் கைஸ், அடுத்த வீடியோவில் அதுக்கு அடுத்த வீடியோ நான் ஒரு ட்ரிக் இருக்குது. அது ஈவன் பக்கு மாதிரி இல்லை கைஸ். ஈவன் நம்ம ஒரு இடத்துல ட்ராப் பண்ணி நிற்க வச்சிடலாம். அது உங்களுக்கு யூஸ் ஆகும், நீங்கள் எஸ்கேப் பண்ண ட்ரை பண்ணுறீங்க ஃபஸ்ட் டைம். இருங்க கீழே வச்சிடலாம். ஃபஸ்ட்டு போய் ஈவன் நம்ம மாட்ட வச்சிடலாம். அவங்க கைஸ் மாட்ட வச்சிடலாம். நம்ம போய் இப்போ நம்ம அந்த கிரேவியாரில் கண்டுபிடிக்கணும் எங்கே ஹெட் ஸ்டோன் இருக்குதுன்னு கைஸ். கைஸ், நமக்கு ஒரு ஸ்டோன் இங்கே கிடைக்கும். இன்னொரு ஸ்டோன் வந்து இந்த இது பணத்தில் ஒரு பேர் இருக்கும் நம்ம அந்த போர்டில். டைம் பார்த்துக்கோங்க. நம்ம கிளாக்லேயும் ஒரு ஸ்டோன் கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு கிளாக்கில் வந்து 3 ஸ்டோன் கைஸ். இங்கே வந்து ஹெட் ஸ்டோனு, அந்த ட்ராவில் நமக்கு சன் ஸ்டோன் கிடைக்கும். பார்க்கலாம். இப்போ ஒரு பெட்டியாக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இருங்க, எதுக்கும் நன்னு வருதான்னு பார்த்துக்கலாம். நீங்கள் அப்பப்போ பார்க்கணும். நான் லூஸ் மாதிரி கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்துல நன்னு வந்து என்னை ஒரு நாள் வேஸ்ட் பண்ணி விட்டுச்சு. இருங்க, இதில் இருக்குதா இல்லை கைஸ், இதுலேயும் இல்லை கைஸ். ஓகே வாங்க போய் நன்னு இருக்குதான்னு பார்த்துக்கலாம். இல்லை இருங்க,
இதையும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இருங்க, கமான். இல்லை, இதுலையும் இல்லை. இதில் இருங்க கைஸ், பக்காவது ரைட்டா போட்டுச்சு கைஸ். நான் பார்த்துருக்கணும் கைஸ், மிஸ் பண்ணிட்டேன். நான் என்னடா அது கேரக்டர் திரும்பும் போதே யோசிச்சுருக்கணும். சே, நமக்கு டே 2 லாஸ்ட் டே கைஸ். வெறுப்பேற்றுது கைஸ். இந்த நன்னு வேறு, இந்த நன்னு சவுண்டே கேட்க மாட்டேங்குது கைஸ். சாவடிக்குது கைஸ் நன்னு. அதை ஒரு நாள் வெப்பன் இல்லை கைஸ் இந்த கேமில். அந்த நெருப்பு வச்சு எரிய விட்டாலும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் கைஸ் அந்த நெருப்பு எஃபெக்ட். அதுக்கப்புறம் திருப்பி நம்மளை தான் துரத்துது. கடுப்பாக இருக்குது. ஏன்னா வெப்பன் இருக்குதா கைஸ் இந்த கேமில். ஈவன் நான் 2ல் வெப்பன் இருக்கும்னு நினைக்கிறேன் கைஸ். நான் சவுண்டு வச்சுக்கிறேன், ஏன்னா சுத்தமாக கேட்க மாட்டேங்குது நன்னு எங்கே வருதுன்னு. டோர்லாம் சாத்திட்டு போயிடலாம். இந்த டோரையும் சாத்திக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சம் சேஃபாக தானோம், ஏன்னா லாஸ்ட் டே மிஸ் பண்ணோன்னா நம்மளை போட்டுரும். சரி வாங்க தேடி பார்க்கலாம். இங்கே இருக்குதா ஸ்டோன்? இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை, இதுலேயும் இல்லை கைஸ். அப்போ நான் அந்த ஃபஸ்ட்டு 4 பெட்டியில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே ஷவல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்படி தோணலாம் கைஸ். ஏன்னா நன்னு வந்தால் கூட டக்குன்னு தப்பிச்சிடலாம். கட்ட மாட்டேங்குதே, கடுப்பாகுது. ஓகே, இவங்க இது ஓப்பன் பண்ணலாம். இவங்க கைஸ் வேறு கடுப்பாகுது. வேறு நன்னு வரும்னு பயமாக வேறு இருக்குது கைஸ். ஐயோ வந்துச்சு கைஸ், நினச்ச மாதிரியே நன்னு வந்துச்சு கைஸ். சாவடிக்குது கைஸ். ஐயோயோ மாட்டிக்கினேன், தப்பிச்சேன். நல்ல வேலை. சரி வாங்க சீக்கிரம் போயிடலாம். இங்கேருந்து தப்பிச்சுட்டு போயிடலாம். இருங்க, இந்த நம்பர் பார்த்துக்கலாம் 26ன்னு. நம்ம அந்த கிளாக் யூஸ் பண்ணி அந்த கிளாக்லேருந்து ஒரு ஸ்டோனாக எடுக்கலாம். டைம் யூஸ் பண்ண தேவை கைஸ். நன்னு எதனா பண்ணணும் கைஸ். ஏன்னா சொல்லுங்க கைஸ், ஐடியா இருந்தால் அந்த நன்னு சாவடிக்குது. இந்த டோர்லாம் சாத்திட்டு போயிடலாம். இப்போ தான் அங்கேயே மூஷின் விடுவோம் நம்ம இருக்கும். சரி வாங்க நம்ம போய் அந்த கிளாக் ஆண்டை பார்த்துக்கலாம். இந்த கிளாக் ஆண்டை எப்படி எடுக்கணும்னா கைஸ், அங்கே ஒரு நம்பர் பார்த்துருப்பீங்களா 26 ஹவர்ஸு, 20 மினிட்ஸு. இப்போ நம்ம இங்கே ஓப்பன் பண்ணோன்னா இங்கே ஒரு இது இருக்கும். ஃபஸ்ட்டு எது இதுவாக மூவ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இருங்க. ஓகே, பெரிய நம்பர். அப்போ 20ல் வைக்கலாம். இருங்க, இன்னும் ஒன்று இது பண்ணலாம். இதுங்க, இதை கரெக்டாக 6க்கு வச்சிடலாம். ஓகே 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 கைஸ். இப்போ இந்த க்ரீன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே ஓப்பன் ஆகிடும். ஓகே, இதை பாருங்கள், நமக்கு 3 ஸ்டோன் கிடச்சிச்சு. இன்னொன்று 2 ஸ்டோன் வேணும். ஒன்று எர்த் ஸ்டோனு, இன்னொன்று சன் ஸ்டோனு. எர்த் ஸ்டோன் வந்து அங்கே கிடச்சிடும். இப்போ சன் ஸ்டோனுக்கு தான் நம்ம ஜஸ்ட்டு மிஸ்ஸு, சத்தியமாக ஜஸ்ட்டு மிஸ்ஸு கைஸ். இன்னும் ஒரு அடி முன்னாடி வச்சுருந்தேன்னா ஈவல் என் தலையை பிறந்துருவோம் ரெண்டா. சீக்கிரம் அவங்க கீழே போகலாம். இந்த ஈவல்னால ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது கைஸ். ஈஸி மோடு தான் கைஸ், அதுக்கே இவ்வளோ கதற விடுது. நம்ம ஹார்ட் மோட்லாம் போட்டால் நம்மளுக்கு சாவச்சிடும் போல். உங்களுக்கு ஹார்ட் மோட் வேணும்னா சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணலாம் கைஸ். வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் கைஸ். லைக் பண்ண மாட்டேறீங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். சரி வாங்க, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டோன் நாங்கள் வச்சிடலாம். 3 ஸ்டோனு. ஓகே, 3 ஸ்டோன் வச்சாச்சு. நம்ம இப்போ இதோ கைஸ் ஹெட் ஸ்டோன் வச்சிச்சு கைஸ், நம்ம லக்கு கைஸ். ஓகே, இப்போ ஹெட் ஸ்டோன் வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து சன்ஸ்டோன் வேணும். அந்த சன்ஸ்டோன் எப்படி கிடைக்கணும் ப்ரோ கேட்டிங்கன்னா, நம்ம இங்கேருந்து வெளில போயிட்டு ஒரு ஸ்கூல் இருக்கும் கைஸ். சரி, இதுவே ஒரு ஸ்கூல் தான். இந்த ஸ்கூலில் ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும். இருங்க, இவ்வளோ வந்தான்னு பார்த்துக்கலாம். வரல. இருங்க, இந்த ரோட்டில் பார்த்துக்கலாம்னா ஜஸ்ட்டு கைஸ். சத்தியமாக இந்த வீடியோவில் 2 வாட்டி ஜஸ்ட்டு மிஸ்ஸு. முன்னாடி போயிருந்தேன்னா ஈவன் என் தலையை பிறந்துடும் சத்தியமாக. ஈவன் எனக்கு கொஞ்சம் ஆட்டம் காட்டிட்டு போகலாம். ஓகே, சாத்திட்டு நம்ம இப்படி போயிடலாம். அப்படி போனால் ஈவன் நம்ம பார்த்துருமா. ஈவன் கைஸ் நம்ம இப்படியே போயிடலாம். ஏன்னா ரிஸ்க் எடுக்கணும்னா நம்ம உட்காந்து போயிடலாம். ஈவன் நம்மளுக்கு பார்க்காது. ரிஸ்க்கு ரொம்ப எடுக்கிறேன் கைஸ். பார்க்கலாம், இன்னும் ஒரு டே தான் இருக்குது. ஓகே, சவுண்டு போடாமல் ஓடிடலாம். ஓகே, இங்கே வந்தீங்கன்னா இருங்க, இது பக்கு இவ்வளோ போக முடியல. இங்கே வந்தீங்கன்னா ஒரு டோரில் ஒரு பேர் சிஸ்டர்னு ஒரு பேர் இருக்கும். இருங்க, இந்த ட்ரா தான் நம்ம எடுக்கணும். எங்கள் போர்டில் யார் பேர்? சிஸ்டர் எண்டா. ஓகே, இப்போ அவங்க சமாதியை நம்ம கண்டுபிடிக்கணும். அது எப்படி ப்ரோ கண்டுபிடிக்குதுன்னா, நம்ம பேர் எழுதியிருக்கோம், நம்ம ஒரு இது கண்டுபிடிக்கணும். இருங்க, அதே மாதிரி அவங்க மேலே ஒரு சிலுவை மாதிரி இருக்கும். அவங்க ஜீசஸ் கூப்பிட்றவங்களுக்கு இது கிறிஸ்டினுக்கு தெரியும். அந்த சிலுவையில் ஒரு சிம்பிள் இருக்கும் கைஸ். இருங்க, சவுண்டு வச்சுக்கலாம், ஏன்னா ஈவன் வந்தால் நமக்கு தெரியணும். ஓகே இருங்க கைஸ், இருங்க இப்போ உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன்.
இப்போ நம்ம வந்து அந்த ஒரு இதுலேயும் பார்க்கணும், ஒரு புக்லேயும் அவங்கவுங்க பேர் இருக்கும், இந்த சிம்பிள் இருக்குது. அதே மாதிரி ஒரு புக்கில் அவங்க பேர் இருக்கும். இது கிடையாது கைஸ், இவங்க சிஸ்டர் எண்டா இவங்களும் கிடையாது. என்ன கைஸ் நம்ம பணத்தை தேட விட்டானுங்க. இவங்களாம் ஆமாம் கைஸ், இவங்க தான் FA3 இதான் கைஸ் சிம்பிள். நம்மளோட அந்த ட்ராக்கு சீக்கிரம் வாங்க, வரதுக்குள்ளே எதுக்கோ ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். FA3 மாதிரி இது வாங்க இருங்க. டோரை தந்து பின்னாடி போயிடலாம், ஏன்னா ஈவில் வந்துட போகுது. நம்ம இந்த ஷார்ட்கட்டில் போயிடலாம் வாங்க கைஸ். இப்போ அந்த லாக்கரில் கைஸ் ட்ராவில் இப்போ நம்ம இந்த லாக் போட்டோன்னா நம்ம சந்தேகம் பண்ணலாம். இந்த டோரெலாம் சாத்திடலாம், ஏன்னா நம்ம சவுண்டு கேட்கும். இது அந்த ஈவில் பக்கத்தில் இருந்தால் கண்டிப்பாக வந்துடும். ஓகே, F வர வைக்கலாம். இது F கிடையாது, F வந்துச்சு கைஸ். இல்லை கைஸ் F இல்லை, எதுவும் F வந்துச்சு. இருங்க கைஸ் இருங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஈவில் வருவா லைட்டாக சவுண்ட் இருக்குது, வரல. ஏன்னா ஒரு நாள் தான் இருக்குது, நம்ம லூஸ் மாதிரி பண்ணுறக்கூடாது. வரல, வந்துச்சு கைஸ். இன்னும் ஒன்று தான் 3 இல்லை, இது இல்லை. வந்துச்சு கைஸ். இப்போ ட்ரா ஓப்பன் ஆகிடுச்சு. தான் கைஸ் சன்ஸ்டோன் நமக்கு வச்சிச்சு. 3 ஸ்டோன், ஹெட்ஸ்டோன், சன்ஸ்டோன் 3மே வச்சிச்சு. இப்போ நமக்கு ஒரு மாஸ் பீஸ் கிடச்சிச்சு கைஸ். வாங்க இப்போ அந்த மாஸ் பீஸ் எடுத்து போய் அங்கே வச்சுக்கலாம். குறுக்க ஈவில் மட்டும் வந்துடக்கூடாது கைஸ். ஈவில் வந்தால் நம்ம இவ்வளோ நேரம் விளையாடு வேஸ்ட்டாக போயிடும். ஏன்னா லாஸ்ட் டே நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. வாங்க இப்போ நம்ம போட்டு மாஸ் பீஸ் எடுத்துடலாம். இப்போ நீங்கள் அதை வச்சாலே அந்த டோரே ஓப்பன் பண்ணிடும் கைஸ். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து டோரை திறந்துடா போச்சு. இப்போ நம்ம அதை சேஃப் கீ எடுக்கணும் கைஸ். சேஃப் கீ எங்கேயும் போட்டுறாதீங்க. நான் ப்ரோ சேஃப் கீ வேஸ்ட்டுன்னு நினச்சி அதோ பாருங்கள், ஒரு மாஸ் பீஸ் இருக்குதா? ஓகே கைஸ், ஒரு மாஸ் பீஸ் கச்சிச்சு. நம்ம இப்போ அது போய் அந்த மாஸ் பீஸ்லாம் இருக்குது அங்கே வச்சிடலாம் கைஸ். 2 மாஸ் பீஸ் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒரு 4 மாஸ் பீஸ் தான். அது இந்த வாரத்துக்குள்ளே முடியுமான்னு தெரில, பட் அடுத்த வாரத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக முடிக்கிறோம். அதே மாதிரி ஈவன் கேமே போடாதீங்க ப்ரோ, போர் அடிக்குது. எங்களுக்கு வேறு என்ன கேம் வேணாலும் சொல்லுங்கள் கைஸ், நம்ம கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம். ஈவன் எங்கே இருக்குது கைஸ்? அது அங்கே போகுது. நல்ல வேலை கைஸ். அது எப்படி கைஸ் அவ்வளோ சுற்றி தூக்குன்னு இது ஒரு டவுட்டு. நம்மளால் ஒரு சின்ன சுற்றியை கூட தூக்க முடியல, பட் அது அவ்வளோ பெரிய சுற்றியை தூக்குது எப்படின்னு தான் தெரில. என்ன சாப்பிடுது மாதிரி இப்படி தான் கேட்கணும். பட் அதுக்கிட்ட போனாலே டப்பு தலைக்கே வைக்குது. கிராணி மாதிரிக்கிட்ட அதுக்கிட்ட பேசுகிறவங்க கூட கொடுக்க முடியல. சரி வாங்க, 2வது மாஸ் பீஸ் வச்சாச்சு. ஓகே கைஸ்,